Hi friends, welcome to Design Studio. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் டிசைன் எப்படி நம்ம நார்மல் டேலேயே மேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்னும் நிறைய டிசைனிங் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஸ்லீவோட சென்டரை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சென்டர்லேருந்து ஒரு 3/4 இன்ச் கேப்பில் நான் இந்த லைன்ஸை ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு 7.5 இன்ச்சஸ்க்கு இதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. லெஸ் தேன் 1 இன்ச்சஸ்க்கு ட்ரா பண்ணணும். 1 இன்ச்சுக்கு மேலே கொடுக்க வேணாம், 1 இன்ச் கொடுக்க வேணாம். ஸோ 7.5 எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். அதை நான் வந்துட்டு இந்த சக்கரையை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ரவுண்ட் ஷேப் சக்கரை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது வந்துட்டு நம்ம 7.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த லைன்ஸும் 7.5 இன்ச்சஸ் தான். அதுக்கு மேலே நான் கொடுத்துக்க 2 பாயிண்ட்டும் 7.5 இன்ச்சஸ் தான். ஸோ அதை வந்துட்டு நான் இங்கே சக்கரையை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலேயும் இந்த சக்கரைக்கும் அந்த சக்கரைக்கும் உள்ள கேப்பும் 7.5 இன்ச்சஸ் தான். ஸோ 3/4 இன்ச் கேப் இடைவேளையில் இது ரெண்டுத்தையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் லைன் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ சைடில் ஸ்டிச் பண்ணலாம். அது எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னா இந்த ரெண்டு சக்கரைக்கும் நடுவில் ஸோ அந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போகணும். அது வந்துட்டு க்ராஸ் மாதிரி போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி 2 சக்கரைக்கும் நடுவில் அந்த பக்கத்து செகண்டு லைனில் வந்துட்டு 2 சக்கரைக்கும் நடுவில் கொடுத்துருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்ம 2 சக்கரை கொடுத்ததுக்கும் நடுவில் கொடுத்துருந்தோம். இப்போ வந்துட்டு இந்த சக்கரைக்கும் கீழேக்கும் நடுவில் ஸோ அந்த மாதிரி க்ராஸில் போகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்து 3rd லைனில் ஸ்டிச் பண்ணல இந்த 2 சக்கரைக்கும் நடுவில் ஸோ இதுக்கு 2க்கும் நடுவில் வச்சுக்கிறேன் பார்த்திங்களா? ஸோ அப்போ தான் அது க்ராஸில் போகும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியே ஸ்லீவ்ஸ் அதோட லென்த் அண்ட் பிரெத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்டிச்சடு ப்ளவுஸில் கூட இந்த டிசைனை மேக் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஸ்டிச்சடு ப்ளவுஸ் வச்சுருந்தா கூட அதில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த சக்கரைக்கு மேலே நான் ஊசி நூல் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஜர்தோஷியை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஸ்மால் சைஸ் ஜர்தோஷி எடுத்திருக்கேன். அது வந்துட்டு லெஸ் தேன் 1 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் நான். ஸோ 1 சென்டிமீட்டர் ஆர் லெஸ் தேன் 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ சக்கரைக்கு மேலே நேராக அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். கொஞ்சம் பெண்ட் இல்லாத மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளாட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கூட 1-2 தையல் போடுறேன்னா போட்டுக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஜர்தோஷி கொடுத்த மாதிரி இப்போ சைடில் நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் அண்ட் ரைட்லேயும் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கிறேன். அதோட டாப்பில் இந்த சக்கரையோட டாப்பில். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் ஜர்தோஷியை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன் ட்ரா பண்ணல அதோட எண்டு, அந்த லைனோட எண்டு, இந்த லைனோட எண்டுக்கும் அந்த லைனோட எண்டுக்கும் ஜர்தோஷியை கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து இந்த 1.5 இன்ச்சஸ் அப்படியே எடுத்துக்கலாம். 1.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். 1.5 இன்ச்சுக்கு எடுத்து இப்போ இந்த கார்னரில் கொடுத்துற மாதிரி நம்ம லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, அதோட அந்த கார்னர்லேயும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த ஜர்தோஷியை நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு சுற்றிட்டு அதோட அந்த சக்கரையோடு சேர்த்து தைக்க போகிறோம். இப்போ நான் மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் நல்லா அப்படியே ஒரு சுற்றிட்டு இந்த ஊசியில் மாட்டி விட்டுறேன். ஸோ அது வந்துட்டு இந்த சக்கரையை சுற்றி வரணும். ஸோ சுற்றி வர மாதிரி வச்சு அப்படியே சேர்த்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ கீழே அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ அப்படியே நம்ம ட்விஸ்ட் பண்ணது நமக்கு மேலே அந்த தூக்குன மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் மேலேயும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு இதே மாதிரியே மற்றதுக்கும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் கொடுத்துட்டு இந்த மாதிரி மேலே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி சைட்ஸ்லேயும் கொடுத்துட்டு இந்த மாதிரியே ஸ்லீவ்லாம் ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு இன்னும் ஒரு வேலை மிச்சம் இருக்குது. அது இந்த ஜர்க்கன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு நடுவில் இந்த சக்கரை மேலே உளுவை தடவிட்டு நம்ம இந்த ஜர்க்கன் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணி ஒட்டிடலாம். இதையே ஸ்லீவ் ஃபுல்லாக கொடுக்கல அதோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒருவேளை இதுக்கே உங்களுக்கு ஆரஞ்சு கலர்
கான்ட்ராஸ்ட் கலர் saree இருந்ததுன்னா அந்த ஒயிட் ஸ்டோன் கொடுத்ததுக்கு பதிலாக ஆரஞ்சு கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக உங்கள் சாரீக்கு ரொம்ப மேட்சிங்காக அமையும். ப்ளவுஸோட கான்ட்ராஸ்ட் கலர் இல்லை சாரியோட கலர் கொடுக்கல அது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் கொடுக்கும். ஸோ அப்போ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது ஸ்டிச்சட் ப்ளவுஸில் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் யார் வேணால் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.